கொஸ்டின் வந்து கிரிக்னாட் ரீஜனோட ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம கிரிக்னாட் ரீஜனை பற்றி நிறைய நம்ம படிச்சிட்டோம். கிரிக்னாட் ரீஜனா என்னது, அது எப்படி ரியாக்ஷன் இருக்கும், ரியாக்ஷன் மெக்கானிசம், என்னென்ன ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே படிச்சிட்டோம். அது படித்தது எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக அப்ளை பண்ண முடியுதா அப்படின்றதுக்கு வந்து ஒரு டெஸ்டிங் வந்து இந்த கொஸ்டின் வந்து ஒரு சூப்பரான கொஸ்டின். இங்கே என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷோ ஹவு ஆர் த ஃபாலோயிங் ஆல்கஹால் ப்ரிப்பேர்ட் பை த ரியாக்ஷன் ஆஃப் ஏ சூட்டபிள் கிரிக்னாட் ரீஜென்ட் ஆன் மெத்தனால் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, இங்கே நம்ம என்ன கொடுத்துட்டாங்கன்னா ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டாங்க. எப்பவுமே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ரியாக்டன்ட் அவங்க கொடுப்பாங்க, நம்ம ப்ராடக்ட் வந்து எழுதணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணிக்கிறாங்க, ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டாங்க, ஒரு ரியாக்டன்ட் கொடுத்துட்டாங்க, இன்னொரு ரியாக்டன்ட் வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகே, அப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க, நம்பர் 1 வந்து எடுத்துப்போம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் மாலிக்யூல் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு சூட்டபிளான கிரிக்னாட் ரீஜன் என்னன்னு கேட்டுக்கிறாங்க இல்லையா. அப்போ இது என்ன ஆல்கஹால், இது பிரைமரி ஆல்கஹாலா, செகண்டரி ஆல்கஹாலா, டெர்ஷரி ஆல்கஹாலா? நான் முதல்ல கிளாசிஃபிகேஷன் பண்ணும்போதே நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி கிளாசிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இது என்ன டைப் ஆஃப் ஆல்கஹால் நீங்கள் கண்டுபிடிச்சாதான் சூட்டபிள் கிரிக்னாட் ரீஜன் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ இது என்னது பார்த்தீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால். அப்போ பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னாலே அங்கே கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கணும், ஃபார்மால்டிஹைடு கூட தான் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகிருக்கணும். அப்போ இங்கே ஃபார்மால்டிஹைடு தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இஸ் இட் கரெக்ட்? அப்போ ஃபார்மால்டிஹைடில் மெத்தனாலில் நமக்கு எத்தனை கார்பன் வந்து இருக்கும், ஒரே ஒரு கார்பன் வந்து இருக்கும். அப்போ இந்த ஒரு கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மால்டிஹைட்லேருந்து வந்திருக்கும். இந்த 3 நமக்கு வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா கிரிக்னாட் ரீஜன்லேருந்து வந்திருக்கும். அப்போ இந்த குரூப் தான் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் குரூப். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மெத்தனால் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மெத்தனால் என்ன இருக்குது, ஒரே ஒரு கார்பன் இருக்கக்கூடிய ஆல்டிஹைட் ஃபார்மால்டிஹைட் சி டபுள் பாண்டோ ஹெச். இதுக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்னாட் ரீஜன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா CH3 CH3. இதுக்கு சூட்டபிளான கிரிக்னாட் ரீஜன் வந்து இதான் MgBr நம்ம எடுத்துப்போமா, MgBr. அப்போ அந்த ரெண்டு நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன நடக்கும், இங்கே கார்பனே பொலிஷன் வந்து நடக்கும், இது மைனஸ் ஆகும், இது நமக்கு என்ன ஆகும் ப்ளஸ்ஸாக வந்து மாறும். அப்போ இந்த ஹோல் குரூப் நமக்கு வந்து மைனஸாக மாறும், இந்த MgBr நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக வந்து மாறும். அப்போ என்ன ஆகுது, இந்த மைனஸ் போயிட்டு இந்த ப்ளஸில் போய் ரியாக்ட் ஆக போகுது, இந்த ப்ளஸ் போய் நமக்கு என்ன ஆகுதுன்னா மைனஸில் போய் நமக்கு வந்து ரியாக்ட் ஆக போகுது. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிடும், இந்த மாதிரி இது வந்து நம்ம வந்து CH2 நம்ம வந்து எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போ இந்த மாலிகுல் நான் வந்து எழுதுறேன் CH3 CH, இங்க நம்ம எழுதுனா ஒரு CH வந்து நான் எழுதுறேன். இந்த CH என்ன பண்றேன், இந்த CH2 கூட நான் அட்டாச் பண்ண போறேன் இல்லையா. அப்போ நமக்கு வந்து இங்க CH2, அந்த CH2 நமக்கு என்ன இருக்குது, ஒரு O குரூப் வந்து இருக்குது. அந்த O தான் நமக்கு வந்து MgBr வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். அப்போ MgBr இதை நீங்க ஹைட்ராலிஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஒரு H, இங்க ஒரு OH. அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்க போகுது, CH3 CH CH3 CH2OH. அப்போ நமக்கு கொடுத்துட்ட ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்துருச்சு இல்லையா. அப்போ நமக்கு கிரிக்னாட் ரீஜன் என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு சூட்டபிள் கிரிக்னாட் ரீஜன் என்ன பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு தேவையான சூட்டபிள் கிரிக்னாட் ரியேஜென்ட். ஓகே, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட், இஸ் இட் கிளியர்? அப்போ நமக்கு வந்து ஒரு ரியேஜென்ட், ஒரு ரியாக்டர்லேருந்து நமக்கு எத்தனை கார்பன் வந்து வந்திருக்குதோ மீதி எல்லாமே நமக்கு வந்து கிரிக்னாட் ரீஜன்லேருந்து நமக்கு வந்து வந்திருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் காம்பவுண்ட் வந்து எடுத்துப்போம். ஓகே, இங்க செகண்ட் காம்பவுண்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் காம்பவுண்ட் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளோஹெக்சேன் காம்பவுண்ட் வந்து இருக்குது. அப்போ அங்கே என்னது மெத்தனால் எத்தனை கார்பன் இருக்கும், ஒரே ஒரு கார்பன் வந்து இருக்கும். அப்போ இந்த கார்பன் வந்து மெத்தனாலேருந்து வந்திருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரிக்னாட் ரீஜன்லேருந்து வந்திருக்கும். அப்போ நமக்கு வந்து செகண்ட் ரியாக்ஷன் நமக்கு வந்து எப்படி என்ன நடந்திருக்கும், மெத்தனால்னா ஃபார்மால்டிஹைடு இல்லையா, HC டபுள் பாண்ட் OH ப்ளஸ் என்னாகும், இந்த சைக்ளோஹெக்சேன் குரூப் தான் நமக்கு என்ன ஆகும், கிரிக்னாட் ரீஜன்லேருந்து நமக்கு வந்து வந்திருக்கும். அப்போ நமக்கு வந்து சைக்ளோஹெக்சேன், இங்கே நமக்கு என்ன MgBr வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கார்பனேட் போலரைசேஷன், இது வந்து நமக்கு வந்து மைனஸ், இது நமக்கு வந்து பிளஸ், இங்கே நமக்கு என்ன MgBr வந்து நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக வந்திருக்கும், இந்த சைக்கிளிக் காம்பவுண்ட் நமக்கு என்ன மைனஸாக வந்திருக்கும். அப்போ இங்கே மைனஸ் போயிட்டு ப்ளஸில் ரியாக்ட் ஆக போகுது, இந்த ப்ளஸ் போயிட்டு இங்கே மைனஸ் வந்து ரியாக்ட் ஆக போகுது. அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கும், இந்த சைக்ளோஹெக்சேன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், சைக்ளோஹெக்சேன் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. இங்கே நமக்கு என்ன ஃபார்ம் பார்த்தீங்கன்னா CH2, இந்த கார்பன் 2 ஹைட்ரஜன் வந்து இருக்கு இல்லையா, CH2, இங்கே நமக்கு என்ன OMgBr வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும், OMgBr வந்து ஃபார்ம் ஆகும். இதை நீங்கள் வந்து ஹைட்ராலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஒரு H, இங்க ஒரு OH வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். அப்போ நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. அப்போ அதுக்கு சூட்டபிள் கிரிக்னாட் ரீஜன் நமக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைக்ளோஹெக்சேன் மெத்தில் புரோமைடு தான் நமக்கு வந்து தேவையான ரியேஜென்ட். ஓகேவா, CH2 வந்து வரும், CH2OH. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க டபுள் பாண்டாக போடக்கூடாது. ஓகேவா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துருங்க. சைக்ளோஹெக்சேன் தான், டபுள் பாண்டு போட்டிங்கன்னா அது வந்து நமக்கு பென்சினாக மாறிடும், எல்லாமே நமக்கு வந்து தப்பாயிடும். ஓகே, சரி கிளியர். ஸோ இதான் நமக்கு வந்து சூட்டபிள் கிரிக்னாட் ரீஜன் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான மெத்தடு. இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். எப்பவுமே கிரிக்னாட் ரீஜனா என்ன, பிரைமரி ஆல்கஹால் எப்போ ஃபார்ம் ஆகும், செகண்டரி ஆல்கஹால் எப்போ ஃபார்ம் ஆகும், டெர்ஷரி ஆல்கஹால் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை மட்டும் நீங்கள் படிக்காமல் அதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டாலும் அதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ அப்ளிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன படித்தாலும் அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.